கைஸ், உலகமே திரும்பி பார்த்த ஒரு டைரக்டர் அடுத்து என்ன பண்ணுவாரு? கோடிக்கணக்கான பணம் கையில இருக்கு, வாசல்ல பெரிய ஹீரோஸ் லைன்ல நிக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி டைம்ல அதை எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த டைரக்டர் ஒரு ஆபத்தான பகுதிக்கு போறாரு, அதுவும் தனியா. 2012 மார்ச் 26க்கு தான் அந்த டைரக்டர் நான் சொன்ன அந்த இடத்துக்கு போனாரு. அந்த இடம் பேரு மரியானா ட்ரென்ச். உலகத்திலேயே விரல்ல என்ற அளவுக்கு மட்டுமே ஆட்கள் போயிருக்கிற ஒரு ஆழமான கடல் பகுதி. சின்ன வயசுலயே ஓஷியன்ஸ், கடல் சம்பந்தமான இடங்களுக்கு போறது பழக்கமான அவருக்கு இந்த டிராவல் புதுசு கிடையாது. ஆனா உள்ள போறது சேஃப் கிடையாது. ஆர்வ கோளாறுல உள்ள போன கொஞ்சம் பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனா அவர் உள்ள போனாரு, தேவையான போட்டோஸ், ஃபுட்டேஜஸ் எல்லாமே எடுத்துட்டு சேஃபா வெளியே வந்துட்டாரு. அவர் சம்பாதிச்சால ஒரு பெரிய அமௌண்ட்டும் இந்த ஒரு அட்வென்ச்சருக்காக செலவழிச்சிருக்கு. மரியானா ட்ரென்ச் கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர், 36,000 அடி ஆழமான ஒரு ஆபத்தான கடல் பகுதி. எக்ஸ்ட்ரீம் பிரஷர் அண்ட் இருட்டு இருக்கிற இடம். அங்கேயும் ஆம்பிபோட்ஸ், மைக்ரோப்ஸ்னு பல அதிசயங்களும் நம்ம வாழ்க்கையிலே பார்த்திருக்காத நிறைய உயிரினங்களும் உள்ள இருக்கு. இந்த டைரக்டரோட படம் சொன்னாலே இவருக்கு ஏன் கடல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அந்த படம் பேரு டைட்டானிக். இந்த ஆபத்தான அட்வென்ச்சரை தைரியமா நின்று பண்ணவரு மிஸ்டர் ஜேம்ஸ் கேமரூன்.